தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கு வணக்கம். இந்த காணொலியில இப்ப எதை பத்தி பேச வந்திருக்கணும்னு சொன்னால், ஈழத்து பெண்ணுக்கு பிறந்த ஒரு மலையாள ரப் பாடகர் மற்றும் அவர் ஒரு சிறந்த ஒரு பாடலாசிரியரும் கூட கிரம்தாஸ் முரளியை பத்தி தான் இப்ப பேச வந்திருக்கிறேன். அவருக்காக வைத்த பேர் வேடன். 2 நாட்களுக்கு முதல் தான் டிக்டாக் வலைத்தளத்துல அவர பாடல்களை கேட்கக்கூடிய மாதிரி இருந்தது. குறிப்பாக ஒரு பாட்டு நான் கேட்டேன்னா எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்சிருந்தது. அவர் உணர்வுபூர்வமாக அந்த பாட்டை அவர் பாடியிருந்தார். கேட்கும் போதும் உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய மாதிரி இருந்தது. அதாவது ஈழத்தில் நடந்த கொடுமைகளை பற்றி அவர் பாடியிருந்தார். அவரோட வாய்ஸ் எப்படிப்பட்ட ஒரு வாய்ஸாக இருந்தது எனக்கு கேட்டுடனே உண்மையிலே பிடிச்சிட்டு. இப்போ நீங்களும் கேட்டால் உங்களுக்கு விளங்கும் நான் ஏன் இப்படி ஒரு சந்தோஷத்தோடு நான் இதை தெரிவிக்கிறேன் என்று. நிறைய பாடல்கள் அவர் பாடிருக்கிறார். அவர் யூனிக்கான வாய்ஸ் ஒரு வித்தியாசமான ஒரு ரெப்பாக இருக்குது. நிறைய பேர் ரெப் பாடல்கள் பாடி நம்ம கேட்டிருப்பேன். நான் ஒரு வித்தியாசமான ஒரு பாடல் இருக்குது. ஆனால் தமிழ் பாடல்கள் ஒரு சில பாடல்கள் தான் பாடிருக்கிறாரு. ஆனால் நிறைய மலையாள பாடல்கள் பாடிருக்கிறாரு. ரொம்பவே ஒரு அருமையான பாடல்களாக இருக்குது. ஒரு ஃபேமஸான ஒரு ஆளாக இருக்கிறார் மலையாளத்தில். இப்போ அவரை பற்றி இப்போ சில விஷயங்கள் இப்போ சொல்லணும்னு சொன்னால், அவர் 1995ஆம் ஆண்டு அக்டோபர் 26ஆம் தேதி திருச்சூர் கேரளாவில் பிறக்கிறாரு. இப்போ இதில் முக்கியமானது என்னென்னு சொன்னால், அவங்களோட அம்மா இலங்கையில் ஜஃப்னாவை சேர்ந்த ஒரு ஈழத்து பெண்ணை வந்து காணப்படுறாங்க. இப்போ தெரியும் தானே, யுத்த காலத்தில் இடம்பெயர்ந்து இந்தியாவுக்கு போய் அங்கே இந்தியா கேரளாவில் இருக்கிற ஒருவரை திருமணம் முடித்து இப்போ அவர் பிறந்திருக்கிறாரு. இப்போ பெருமையாக இருக்குது தானே. இப்போ ஈழத்து தமிழர்கள் உலகம் பூராவும் இருக்கிறாங்க. உலகம் பூராவும் இருந்து நிறைய சாதிக்கிறாங்க. அதில் இதுவும் ஒரு உதாரணம்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் மலையாளத்தில் ஃபேமஸான ஒரு ஆளாக இருந்து ஈழத்தில் நடந்த கொடுமைகளை பற்றி பாடினது. இப்போ அந்த பாட்டை நான் போடுவேன், நீங்களும் கேட்கலாம். ஓகேங்க. அவர் ஈழத்தில் நடந்த கொடுமைகளை மட்டும் இல்லை, நிறைய இப்போ எப்படி தான் உணர்வுபூர்வமான பாடல்கள் வந்து பாடிருக்கிறார். மற்ற நாடுகள் நடந்த எல்லாத்தையும் ஈழத்துக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கிறதால இப்படி உணர்வுபூர்வமாக அவர் பாடிருக்கிறாரு. இப்போ இந்த வீடியோ மூலமாக தான் நீங்கள் இப்போ அவரை பற்றி இப்போ கிரம்தாஸ் முரளி அதாவது வேடனை பற்றி தெரிஞ்சு கொள்றீங்களா அல்லது இதற்கு முதல் தெரியுமா என்று இந்த வீடியோக்குள்ளே உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் தெரிவிங்க. ஓகேங்க. இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சு கொள்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான். ഞാൻ പാണനല്ല പറയനല്ല പുലയനല്ല നീ തമ്പുരാനുമല്ല ആണേലൊരു മയിരുമില്ല ഇനിയും കാലമില്ല കാത്തിരിക്കാനാകുകില്ല നിലങ്ങളിൽ അടിമയാടുടമയാര് നിലങ്ങളായിരം വേലിയിൽ തിരിച്ചതാര്